ஹலோ சோல்ஜர்ஸ். நம்ம ஏன் ஒரு விசிபிள் லைட், அதாவது ஒரு நார்மலான லைட்டை வச்சு ஏன் எதனால ஆட்டம்ஸ் வந்து பார்க்க முடியல? அது ஏன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். இப்போ நம்ம கோலம் போடுற மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே கோலம் போடுற கொட்டி இப்படி அழகாக இப்படி ரொட்டேட் பண்ணும்போது அழகாக பூக்கள்லாம் வரும். அண்ட் இப்போ வந்து நம்ம கோலம் போடுறதுக்கு பதிலாக ஜல்லிக்கல்லை எடுத்து உள்ளார கொட்டி லாக் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணால் அழகான பூக்கள் வருமா? கண்டிப்பாக வராது. இதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ ஒரு விசிபிள் லைட் எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு நார்மல் டார்ச் லைட் எடுத்து ஒரு ஆப்ஜெக்ட் எல்லாம் இப்படி அடிக்கிறோம், ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த லைட் வந்து அந்த ஜல்லிக்கல் மாதிரி, ஸ்டோன் மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுக்கும், பெனிட்ரேட் ஆகி அவுட் சைடில் வெளியே வராது. இந்த விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் எவ்வளோ தெரியுமா? 380 நேனோமீட்டர் டு 750 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து பெனிட்ரேட் ஆகி அவுட் சைடில் வெளியே வராது. இப்போ எலக்ட்ரான் பீம் எடுத்துக்கிறோம், எலக்ட்ரான் பீமை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் இந்த ஆப்ஜெக்ட் மேலே. இந்த எலக்ட்ரான் பீம் தான் அந்த கோலம் போட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஈஸியாக பெனிட்ரேட் ஆகி வெளியே வந்துடும். அது ஏன்னா எலக்ட்ரான் பீமோட வேவ் லென்த் எவ்வளோ தெரியுமா? 0.1 நேனோமீட்டருக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஆட்டமோட நேனோமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.1 to 0.5 நேனோமீட்டருக்குள்ளே இருக்கும். இது கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவல். அதனால ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்க கேப்பில் வந்து பூந்து அப்படியே வெளியே வந்துடும். அந்த சைடு நம்ம ரேடியம் ஷீட் வச்சுருப்போம். அந்த ஷீட்டில் வந்து ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம், ஆட்டம்ஸையும் பார்த்துடலாம். இதனால தான் சொல்றேன், நம்மளால விசிபிள் லைட் வச்சு ஆட்டம்ஸ் வந்து கண்ணால பார்க்க முடியல, ஆனா எலக்ட்ரான் பீமை வச்சு நம்மளால பார்க்க முடியும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.